புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 17 வரை. அதன் பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருவீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்தது. கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு இயேசுவுக்குள்ளே மிகவும் பிரியமான உறவுகளே, இன்று தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னையாம் திருச்சபை நம் இயேசு ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. திருத்துவத்தின் 2ஆம் நபர் என்று சொல்லப்படுகின்ற சுதன் கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு தேவைதானா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கின்ற போது, நிச்சயமாக இயேசு ஆண்டவருக்கு திருமுழுக்கு தேவை அல்ல. என்று அவர் கடவுளாக இருந்தார். இயேசு திருமுழுக்கு பெற்றார். காரணம் என்னன்னு சொன்னால், அவர் மனுக்குலத்தோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். மனிதர்களோடு மனிதராக அவர் வாழ்ந்தார், மனிதராக பிறந்தார் என்று சொல்லி எப்பொழுதுமே அவர் எங்களோடு மனிதராக அவர் இருக்கின்றார் என்ற ஆழமான கருத்துக்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு ஆண்டவருடைய திருமுழுக்கின் போது ஒவ்வொரு கடவுளுடைய பிரச்சனை நமக்கு இருக்கின்றது. வானம் திறந்திருப்பதையும், புறாவானவர் அவர் மீது இறங்குவதையும், இவரே அன்பார்ந்த மகன், இவர்களுக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லி இவரை நான் கூறிப்படைகின்றேன் என்று சொல்லி வானத்திலே ஒரு குரல் ஒலிக்கின்றது. இயேசு ஆண்டவருடைய அந்த திருமுழுக்கின் வழியாக, நிகழ்ச்சியின் வழியாக யோர்தான் நீர் புனிதம் அடைகின்றது. இவரே மெசியா என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டிய செம்மறி கடவுள் என்று சொல்லி இயேசு ஆண்டவரை இங்கே திருமுழுக்கு மூலமாக யோவான் அடையாளப்படுத்துகின்றார். இப்படியாக இந்த திருமுழுக்கு, இயேசுடைய திருமுழுக்கை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று, இந்த நாளிலே நம்முடைய திருமுழுக்கை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய திருமுழுக்குடைய அர்த்தம், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி பெற்றோர்கள் செய்த சென்ம பாவத்தின் விளைவாக நாங்கள் கடவுளுடைய அன்பில் இருந்து பிரிந்தோம். ஆகவே திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் மீண்டும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உரிமையை, அந்த அழியாத முத்திரையை நாங்கள் பெறுகின்றோம். திருமுழுக்கு எல்லா திருவுற்சாதங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு வழியாக திருமுழுக்கு அமைகின்றது. இந்த திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் கடவுளுடைய செல்ல பிள்ளைகளாக, நாங்கள் அவரை அப்பா தந்தை என்று கூப்பிடுகின்ற உரிமையை நாங்கள் பெறுகின்றோம். இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் நான் பூரிப்படைகின்றேன் என்ற ஆண்டவருடைய அந்த குரல் ஒளி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் அது ஒலித்து கொண்டிருக்கின்றது.
நாங்கள் அறிந்து கொண்டோமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே கருவறை முதல் கல்லறை வரை சதா சில்லறையே வாழ்க்கையாக கொண்டிருக்கின்ற இந்த மனித வாழ்வுக்குள்ளே நம்முடைய திருமுழுக்கை நாங்கள் சற்று அலசி ஆராய வேண்டும். நான் ஆண்டவருடைய அன்பு பிள்ளையாக நான் இருக்கின்றேனா? வாழுகின்றேனா? வாழ முற்படுகின்றேனா? சாத்தானையும் அதனுடைய மாய கவர்ச்சிகளையும் நான் விட்டு விடுகின்றேனா? அல்லது சாத்தானுக்கு மாய கவர்ச்சிகளுக்கு நான் அடிமையாக கொண்டே வாழுகின்றேனா என்று சிந்திக்கின்ற ஒரு நாளாக இது இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்கிற ரீதியிலேயே இன்றைக்கு கன்னியோகத்திற்குள்ளே நுகர்வு கலாச்சாரத்திற்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை மறந்து கிறிஸ்து அவளுக்குள்ளே வாழுகின்றார் என்பதை மறந்தவர்களாக நாங்கள் எங்களுடைய சுய தேவைக்காக சுயநலத்திற்காக நான் என்னுடைய குடும்பம் என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வாழக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே திருமுழுக்கின் மூலமாக ஒரு திருமுழுக்கின் மூலமாக என்னுடைய திருமுழுக்குடைய வாக்குறுதிகளை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு தனி மனிதனுக்குரியவன் அல்ல, அல்லது ஒரு தனி குடும்பத்திற்கு உரியவன் அல்ல. மாறாக திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பொது குருத்துவத்திற்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இறை ஆட்சியை பரப்புவதற்கு சுடத்துவர்களாக நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த சுடத்துவ வாழ்வுக்குள் நாங்கள் இருக்கின்றோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இப்போது இருக்கின்றோமோ என்ற கேள்விகளையும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய திருமணுக்கு நாள் எப்போது என்று கேட்டால் கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு திருமுழுக்கினுடைய உண்மையை, அதனுடைய உண்மைத்தன்மை அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாத மனிதர்களாகவே நாங்கள் வாழுகின்றோம். சிந்திப்போம் என்னோட சொன்னால் இன்றைக்கு நான் எப்படியாக இருக்கின்றேன்? இப்போ இயேசு ஆண்டவரை நோக்கி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை நான் பூரிப்படைகிறேன் என்ற தந்தையாம் கடவுள் இன்றைக்கு என்னிடம், இவரே என்னுடைய மகன், இவர்களை நான் பூரிப்படைகின்றேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு என்னுடைய பொது குருத்துவ வாழ்வு அமைந்திருக்கின்றதா என்று என்னையே நான் கேட்கின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. சிந்திப்போம். நாங்கள் விளைவிடுவது சகஜம், மனிதர்கள். ஆனாலும் அந்த பாவத்துக்குள்ளே நாங்கள் மீண்டும் விழாதவாறு ஆண்டவருடைய அருள் எங்களை காக்கின்றது என்பதை நம்பியவர்களாக, திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாங்கள் புதுப்பித்தவர்களாக, சாத்தானையும் அதனுடைய மாய கவர்ச்சிகளையும் விட்டு கொடுக்கின்றோம். இறையரசிற்குரிய மக்களாக சுடத்துவ வாழ்வுக்குள்ளே நாங்கள் எங்களை அக்கியப்படுத்திக் கொள்கின்ற ஆழமான சிந்தனைகளை உணர்ந்தவர்களாக, எனக்கு வலுவூட்டுவரின் துணை ஒன்று, எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கின்ற இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய ஆன்மீகத்தை பின்பற்றி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழுகின்றார் என்கின்ற அந்த ஒரு ஆதங்கத்துக்குள்ளே கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகின்றார் என்பதை புரிந்தவர்களாக நான் என்னுடைய ஞானஸ்தான வாக்குறுதிக்கேற்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே மற்றவருடைய கரங்களாக, மற்றவருடைய கால்களாக, உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்கின்ற ஒரு மகளாக வாழுகின்ற ஒரு வரத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரவென்றதை தொடர்ந்தும் இந்த திருப்பலியின் மூலமாக நாங்கள் மன்றாடுவோம்.